வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற கருப்பொருள் என்னவென்றால், கடந்த 2 நாட்களாக மாநிலங்களவையில் மிகப்பெரிய அமளி துமளி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் ஊடகங்களை பார்க்கின்ற அனைவருக்கும் தெரிந்திருக்கும். மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய நிரஞ்சன் ஜோதி என்கின்ற பாரதிய ஜனதாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ராமர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ராமர் பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் முறை தவறி பிறந்தவர்கள் என்பது போன்ற ஒரு வாசகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதற்கு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் இடதுசாரிகள் இது மன்னிப்பு கேட்பதோடு நிறுத்தி கொள்ளக்கூடிய விவகாரம் அல்ல, நிச்சயமாக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பதவி வகிக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனை வேண்டும் போன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளாக எழுப்பி வருகின்றனர். சீதாராம் யெச்சூரி இதற்கு தண்டனை வேண்டும் என்று கோரியிருக்கிறார். காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் ஆனந்த் சர்மா, கமல்நாத் போன்றவர்கள் இதற்கு நிச்சயமாக இந்திய குற்ற தண்டனை சட்டைப்படி 153வது பிரிவுப்படி இதற்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும், இது ஒரு தேச துரோக வழக்கில் இதை பதிவு செய்ய வேண்டும் போன்ற குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேசியதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? ஆனால் அவர் சபையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இருப்பினும் இதை நாம் அவ்வாறு விடுவதா அல்லது மன்னிப்பு வேண்டுமா, பதவி நீக்கம் வேண்டுமா என்கின்ற தளத்தில்தான் இங்கு நமது அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமைகள் விரிவாக பேச இருக்கிறார்கள். இந்த விவாத அரங்கில் இந்த பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஹாஜா கனி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பீம்ராவ் அவர்கள் இது குறித்து தங்களது நிலைப்பாடை, தனது இயக்கத்தின் நிலைப்பாடை நமது விவாத அரங்கில் முன்வைக்க இருக்கிறார்கள். இந்து முன்னணியை சேர்ந்த இளங்கவன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து தனது தரப்பு நியாயங்களை முன்வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் நாம் விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பம். இப்போ அதாவது இந்த நாடு ஒரு பன்முகமான நாடு, பல்வேறு மதங்கள், சமயங்கள் இருக்கிற ஒரு சமயத்தில் ராமர் பிள்ளைகள், ராமருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவர்களை எல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும், அல்லது இவர்களெல்லாம் முறை தவறி பிறந்தவர்கள் போன்ற ஒரு வார்த்தையை அதுவும் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி. அவர் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு, நிஷாத் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர். அவரோட வீட்டில் அவர் தான் முதல்ல படிச்சிருக்கார், 10வது வரைக்கும் படிச்சிருக்கின்றார். ஆக அவர் வளர்ந்து வந்த சூழலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதைத்தான் நான் சொல்லி வருகின்றேன். ஸோ இது வளர்ந்து வந்த ஒரு கடுமையான சூழலில் வளர்ந்து வந்தவர்கள் கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மேலே வரும்போது அந்த வார்த்தைகள் அவாய்ட் பண்ணணும், அதை நான் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அதை உணர்ந்து அவர் அதை மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அது மீண்டும் மீண்டும் அது ஒரு பிரச்சனையாக ஆக்குவதுங்கிறது என்னென்னா, ஸோ இந்த ஆட்சி மேலே குறை சொல்வதற்கு எதிர்கட்சிகளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்திங்கன்னா 1,76,000 கோடி ஊழல், இல்லை வேறு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எல்லையில் தாண்டியில் பாகிஸ்தான்லேருந்து இங்கேருந்து ஒரு 5 இந்திய சிப்பாய்களுடைய தலையை வெட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனால் வந்தவங்க பாகிஸ்தான்காரங்களே இல்லைன்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் அத்துமீறல் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கு சீனா அத்துமீறலும் இருக்கு. ஆனால் அதற்கு இந்திய அரசாங்கம் சப்பை, ஏதாவது இந்திய ராணுவம் அதுக்கு சப்பை கட்டலை, பதிலடி நிச்சயமாக கொடுத்து இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியாவில் சேதம் இருந்தாலும் இந்தியாவில் விட அங்கே பாகிஸ்தானில் அதிகமான சேதம் இருப்பதாக அவர்களும் சொல்கிறாங்க. அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலும் கூட. ஆக ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அந்த தேர்தல் நேரத்தில் சமயத்தில் பல சமயங்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்கை பிடிக்கும்போது என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் பேசிடுற மாதிரியான விஷயம் அது. அதனால் அதைத்தான் திரும்பவும் நான் சொல்லுகின்றேன். நீங்கள் என்னென்னா இதே ஒரு விஷயத்தை நீங்கள் கலைஞரை போய் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் தாழ்த்தப்பட்ட வகுப்புங்கிறதுனால தான் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே கப்புன்னு வாயை மூடிக்கிறாங்க. இல்லை, கடுமையான ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் அவர் ராஜாவை சொன்னப்போ எல்லாருமே அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. இவர் செஞ்ச தப்புக்கு தப்பிச்சுக்கிறாரு ஊழல். ஆனால் இது என்னென்னா, நான் அதை சொல்ல வேண்டேன், இது ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங், அதாவது வாய் தவறி வருகின்ற வார்த்தைகள் அவர் தெரிஞ்சு அவர் மன்னிப்பு கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்வது தான் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அதனால் நான் முதல்ல சொல்லுகின்ற மாதிரி இந்த எதிர்கட்சிகளுக்கு இந்த சமயத்தில் இந்த ஆட்சி விமர்சனம் பண்ணுவதற்கு வேறு விஷயம் இல்லை அப்படிங்கிறத தான் இது சுட்டி காட்டுது. அதை தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ இந்த மாதிரி ஆட்சி மேலே உங்களுக்கு மிகப்பெரிய குறைய ஒரு துணை அமைச்சர் பேசின விஷயம்தான், வேறு ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு குறை இல்லை.
இல்லை இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ராமர் ஆட்சி ராமர் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பாரதிய ஜனதாவுடைய தாட் ப்ராசஸ் அதோடைய சிந்தனை மரபிலிருந்து வரக்கூடிய விஷயம் தானே. இப்போ அவங்க நீ பிற்படுத்தப்பட்டவர்கள் ராமராஜன் காந்தி கூட தான் சொன்னார். மகாத்மா காந்தி வந்து அவர் வந்து ஒரு ஐடியல் கவர்மெண்ட் அப்படிங்கிற சொன்ன விஷயத்தை வந்து ராமராஜன் தான் சொன்னார். நீங்கள் மகாத்மா காந்தியை வந்து இதுக்காண்டி நீங்கள் குறை சொல்ல முடியுமா? அது வந்து அவர் ராமராஜ்யம் என்று சொன்னார். ஆனால் அவர் வந்து மற்ற மதத்தினரை மற்ற மொழியினரை வந்து அவர் ஒரு பாகுபடுத்தி பேசினதா ஒரு இந்த வாக்கியம் இவரே கூட இவர் சொன்ன முதல் வாக்கியம் சரியான வாக்கியம். அவர் என்ன சொன்னார்னா, இந்த நாட்டில் பிறந்த அனைவருமே வந்து ராமனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை, ஓட்டு போடாட்டினா அவங்க இந்த மாதிரி அப்படிங்கிற சொல்லும்போது தான் அது ஆட்சேபனைக்குரியதாக மாறிவிட்டது. இல்லை இது வந்து அவருடைய முதல் வாக்கியத்தில் வந்து தவறு எதுவும் இல்லை. இல்லை அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் தானே இது. அவர் சார்ந்திருக்க இயக்கத்தின் சார்பாக வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட இப்போ தனித்தமிழ்நாடு திராவிட நாடுங்கிறது திராவிட இயக்க ஆட்சியாளர்கள் இவங்க சொல்லி கொடுத்து அவங்க வரும்போது இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் பிரதம மந்திரி அவரை கண்டித்திருக்கிறார். அருண்ஜேட்லி வந்து இது வந்து அன்அக்செப்டபிள், இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கார். வெங்கையா நாயுடு அதாவது ஆட்சியையும் கட்சியும் வழிநடத்துவர அனைவருமே இது வந்து கவனத்தில் கொண்டு இந்த மாதிரியான விஷயம் இனிமேல் நடக்கக்கூடாது என்பதை உறுத்துவதற்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதனால தான் நான் முதல்ல சொல்லுகின்றேன், இந்த ஆட்சியை விமர்சனம் செய்வதற்கு எதிர்கட்சிகளுக்கு வேற ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் அவர்களுடைய பிரதானமான விஷயமா தெரியுது. பீமராவ் சார், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன்னா நீங்கள் ஒரு சட்டசபை உறுப்பினருங்கிற முறையிலையும் அந்த அவை இந்த விஷயங்கள்லாம் அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏங்க ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வருகிற போது அவர் வாழ்ந்த சூழல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு நாகரிகம் கண்ணியமான விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்குவாங்கங்க, அதையெல்லாம் சேர்த்து பார்க்கணுங்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர் முதல் முறை எம்பி வேறு இல்லை அதில் என்னென்னு சொன்னால், இப்போது நம்ம நாட்டில் வந்து இப்போ இடஒதுக்கீடு இருக்குது. அது வந்து எஸ்சிக்கு எஸ்டிக்கு பிசிக்கு எம்பிசிக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீட்டிக்கணும், அவங்க வந்து முன்னேறும் வரைக்கும் நீட்டிக்கணும் என்பது இருக்குது. பாராளுமன்றம் என்பதும் சட்டமன்றம் என்பதும் சட்டங்களை ஏற்று வந்திருக்கும் அனைவரையும் சமமாக கருதுகிற ஒரு உயர்ந்தபட்ச அமைப்பு அது. அப்போ அந்த அமைப்புக்கு தேர்ந்தெடுக்கும் போது என்கிட்ட என்ன தவறான பழக்கங்கள் இருந்தால் கூட அதை மாற்றிக்கொள்வது என்பதும் சபை நாகரிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பொதுவாக அது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இல்லை கூட சபை நாகரிகம் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எனவே அவங்க பேசும்போது என்னென்னா, இப்போ ராமரோட குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாடு வந்து பன்முக கலாச்சார பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு நாடு. அப்போ நம்ம அதை ஏற்றுக்கொண்டு தான் அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஒரு எம்பி பதவி பிரமாணம் செய்யும்போது நான் ஜாதியோ மதத்தையோ இன்னும் அதுக்கு முன்னாடி போதும்னா எலெக்ஷன் கேம்பெயினில் என்ன சொல்லுதுன்னா தேர்தல் கமிஷன், நீங்கள் மொழியை சொல்லியோ ஜாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ வாக்கு சேகரிக்கக்கூடாது, அப்படி வாக்கு சேகரித்தால் நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லுது தேர்தல் கமிஷனு. இதெல்லாம் விதி. அப்போ நம்ம எலெக்ட் பண்ண பிறகு அவர் அமைச்சர்ன்றது ரெண்டாவது வரட்டும், ஒரு எம்பி என்பது அவருக்கான அந்த தகுதி என்பது இருக்குது. அப்போ அந்த வரையறைக்குள் வரும்போது அவரோட கடவுளை அவர் வணங்கலாம், முகமது நபியை வணங்கலாம், கர்த்தரை வணங்கலாம், யார் இல்லை வணங்குறது இல்லை. சரி, அது இறை தூதர் அப்படின்னு சொல்லலாம். உருவ வழிபாடு கிடையாது, கரெக்டு, அப்படி சொல்கிறேன் நான். அது வணங்கலான்னு பொதுவாக சொல்கிறேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு மசூதிக்கு போகிறாங்க வராங்க இப்படி சொல்லலாம், சர்ச்சுக்கு போகிறாங்க வராங்க இப்படி சொல்லலாம். இதெல்லாம் வந்து நடக்குது. அது எனக்கு தெரிஞ்ச ராமரோட குழந்தை அப்படின்னு சொல்லும்போது லவகுசா அப்படின்னு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் எனக்கு 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வாரிசு சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு மகன் என்று எங்கள் அம்மா சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க யாரும். தாசில்தார் வந்து சர்டிஃபிகேட் பண்ணணும் என்னென்னு என்னுடைய, அப்போ உதாரணம் பேரை சொல்லிக்கலாம், வேறு யாரும் சொன்னால் கூட ஏதாவது இடையில வரும். கணேசன் மகன் இன்னார் வந்து இவர் தான் இவரோட வாரிசு என்று வாரிசை உறுதி செய்வதற்கு எது தேவைப்படுகிறதுனா இந்த நாட்டில் ஒரு தாசில்தார் வந்து சட்டமாக்கப்படுது. எனவே நாளைக்கு ராமர் குழந்தைகள்லேருந்து உதாரணத்துக்கு அம்பானியோட பையனை என் பையனை ஒன்று அதனால அப்படின்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். பொது மேடையில் பொது விஷயங்களில் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும்போது அசட் அப்படின்னு வரும்போது அவர் வேறு நான் வேறுன்னு சொல்லலாம். அப்போ சொத்துக்கெல்லாம் ஒன்றாக்க முடியுமான்னு அப்படின்னு இது விவாதத்துக்காக நான் சொல்கிறேன். அது ஒரு 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 சாதாரணமாக புரிந்து கொள்வதற்காக. அப்போ இந்த மாதிரி வரும்போது மரியாதைக்குரிய மோடி அவர்களை விமர்சிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ கூட அது நம்ம சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். 6 மாதத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இருக்குது. வேறு ஒரு இதில் கூட நம்ம பேசியிருக்கோம். பாராளுமன்றத்தில் அது மட்டும் தான் நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை மந்திரி பற்றி மட்டும் தான் பேசுகிறீங்க. வேறு நீங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அவங்க சொல்லணும்னு சொன்னால் இன்சூரன்ஸ் சொல்லலாம். இந்த நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அசட் உள்ள வருமானம் வரக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம். சாதாரணமாக ஒன்று வந்து நஷ்டத்தில் போனால் விற்பனை பண்ணுவாங்க. ஆனால் லாபத்தில் உலகத்தில் இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் 86% பாலிசிதாரர்களை கொண்ட வருவாய் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அது. 5 கோடி ரூபாய் மூலதனம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி 56 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது.
அதை வந்து 26% காங்கிரஸ் சொன்ன மாதிரி இவங்க 49% கொண்டு வராங்க அந்த பில்லை. அப்புறம் டிஃபென்ஸை தனியாக இருக்குது. உலகத்திலே ரயில்வே தான் மிகப்பெரிய நிறுவனம், இந்தியன் ரயில்வே, நம்ம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு. அதை முற்றிலும் தனியாருக்கு கொண்டு வராங்க. இப்போ ஐயா சொன்ன அந்த ராமமூர்த்தி அவர்கள் சொன்ன பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொன்னார். தனியாருக்கு வந்தால் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட எதுவுமே இருக்காது எதுக்குள்ளே ரயில்வேக்குள்ளே. ஏன்னா தனியாரில் ஒன்றும் இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லுது சட்டம். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு நாமளே திட்டமிடக்கூடாது, நான் வந்து காரணமாக இருக்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, அதில் அப்புறம் கூட சொல்லிட்டா அவர் ஆர்எஸ்எஸில் இருப்பதுனால ஆர்எஸ்எஸோட பிரதான இந்து ராஜ்யம், இந்தியா அப்படின்னு சொல்லுது. எனவே இப்படி நம்ம எடுக்க முடியும். இந்து என்ற சொல்லாடல் நீங்கள் வந்து சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்கிறேன், நீங்கள் எதில் எடுத்தாலும் இருக்கா, ஐயா பேரரசர் கூட சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் புராணங்கள்லையோ இதிகாசங்கள்லையோ ராமாயணத்துலேயோ நீங்கள் அதை மகாபாரதத்துலேயோ அல்லது ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் எந்த நீங்கள் வேதங்கள் எடுத்தால் இந்து என்ற சொல்லாடல் எங்கேயுமே இருக்காது. 1799 அப்புறம் தான் இந்து என்ற சொல்லாடலே வருது. எனவே வட இந்தியாவில் ராமரை வணங்குற மாதிரி இங்கே 298 ராமாயணங்கள் இருக்குது. எனவே வட இந்தியாவில் இருக்க மாதிரி இங்கே நான் எடுத்துக்கிட்டேன், என்ன முருகன் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி நான் அவனை கோவணம் கட்டி கூட வணங்க, அது என்னோட உரிமை. மாரியம்மா ஆடி மாதம் வந்து அவங்களுக்கு கூழ் நான் வைப்பேன். நான் ராமருக்கு நான் கருவாடு வைக்க முடியாது, ஆனால் என்னுடைய சாமிக்கு நான் வந்து கருவாடு வச்சு வணங்குவேன், அது என்னோட ரைட்டு. அது சாராயம் சாப்பிட்ற முனியாண்டி சாமி சாராயம் சாப்பிடும், சோம்பபானம் சுரபானம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற இது உண்டு, அது வைப்பாங்க. அது இதெல்லாம் என்னுடைய பண்பாட்டு கூறுகளில் ஒரு வடிவம். அது என்னுடைய பண்பாட்டை என்னுடைய மொழியை, என்னுடைய கலாச்சாரத்தை, என்னுடைய பண்பாட்டை பாதுகாப்பதன் மூலமாக தான், பன்முகத்தன்மையை பாதுகாப்பதன் மூலமாக தான் ஒருமுகப்படுத்த முடியாது. அதான் நேரு அழகாக சொன்னார், வேற்றுமையில் ஒற்றுமை காணணும் இந்தியா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசுவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான் சரி. மன்னிப்புனா ஒவ்வொரு விஷயம் உதாரணத்துக்கு ராஜா, இங்கே நம்ம தமிழ்நாட்டு தலைவர், நல்ல தலைவர், அவர் என்ன சொல்கிறாரு, விமர்சனம், அவர் விமர்சனம் பண்ணுவார், நான் விமர்சனம் பண்ணுவேன். உடனே என்ன சொல்கிறாருன்னா, வைகோ அவர்களை நீங்கள் பேசி தனியாக தமிழ்நாட்டில் நடமாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வயலன்ஸாக அது மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு தலைவர் அநாகரிகமாக பேசுகிறாருன்னு சொல்லி அவர் மீது விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. மேடையிலையோ அல்லது சட்டமன்றத்திலையோ நான் கூட முதலமைச்சரையோ மற்றதை விமர்சிக்கும் போது விமர்சிப்போம். ஆனால் அங்கே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, மாண்புமிகு என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் விதியெலாம் இருக்காது, அதை மீறிலாம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காரணும்னு விதி இருக்குது, அதாவது அந்த சீட்டில், இதெல்லாம் விதி. அப்போ விதிக்கு மாறாக பண்ணும்போது சமூகத்தில் இந்த முரண்பாடு அதிகப்படும் போது கலவரங்களை உருவாக்குவதற்கு அல்லது வேறு வடிவத்திற்கு அது பயன்படாது. அப்போ அரசு உங்களோட அரசு, நீங்கள் எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. ஏன்னா எதிர்கட்சி ஜனநாயக நாடு, நம்மளுடைய நாடு. எனவே இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான கூடிய எம்பிகளை ஊக்குவிப்பது என்பது அல்லது இனிமேல் பேசக்கூடாது என்பது சரியில்லாத ஒன்று. அப்போது ஒரு குற்றம் செஞ்சால் அதுக்கு இந்தியன் பீனல் கோடில் என்னென்ன செக்ஷனுக்கு என்னென்னு உண்டு. அந்த மாதிரி இவர்களுக்கு தண்டனை கொடுப்பது தான் சரியானது. ஏன்னா அடுத்தவங்க வந்து அதை பேச மாட்டாங்க. எனவே அந்த நடைமுறையை மரியாதைக்குரிய மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமையும் மன்னிப்பு மட்டும் போதாதுங்க, மன்னிப்பு போதவே போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இன்னொருத்தர் சொல்கிறார் மன்னிப்பு, இது தொடர்ச்சி நீங்கள் நான் 2-3 நீங்கள் பார்க்கலாம், நான் தவறி பண்ணிட்டேன். வார்த்தையை பயன்படுத்துவது வந்து நான் வடக்கம். வள்ளுவரே சொல்லுவார, சோகப்பட்டு சொல்லி இழுக்கப்பட்டு கடைசியா நான் வடக்கம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தீயினால் சுட்ட புண் ஆறுமே ஆறாது, நாவினால் சுட்டவடு. நீ ஒரு நெருப்பில் சுட்டுட்டா கூட ஆறிடும். ஆனால் அந்த பேசுகிற சொல் கணவனோ மனைவியோ 2 பேரும் பல மாதங்கள் பல வருடங்கள் பேசாமலே உறவுகள்லாம் போனது இருக்குது, சொந்த உறவுகள் ரத்தமே. அப்படின்னா இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்க, எப்படி அலோவ் பண்ண முடியும்? எனவே இது கண்ணியமற்ற பேச்சு. உறுப்பினராக இருந்து பேசக்கூடிய பேச்சே கிடையாது. நாடாளுமன்ற எனி பர்சன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பன்முகத்தன்மையில் இந்த நாட்டில் ஒரு கலவரத்தையோ துன்பத்தையோ மற்றத்துக்கு உருவாக்கக்கூடிய அளவிற்கு போகக்கூடாது. அதில் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே ஆமாம், கண்டிப்பாக. அதனால் எனவே அதுக்கு தண்டனை வழங்குவது அந்த கட்சியும் வழங்கணும். அந்த இதில் இருந்து அரசு பிரகாரம் என்ன சட்டமோ சட்டத்தின் பிரகாரமும் அவங்களுக்கு தண்டனை. நிச்சயமா சார், இதை அவங்க வந்து எல்லாருமே சொல்கிறது வந்து இது ஒரு தனிநபர் செய்திருந்தாலே ஒரு குற்றம் தான். இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு பொது மேடையில் ஒரு ஆளும் கட்சி ஒரு எம்பி வந்து இப்படி பேசுனதை வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இது மன்னிப்புங்கிற ஒரு வாரத்தில் இதை முடிச்சுக்க முடியுமா? இது மாதிரி வேறு யாரும் செஞ்சுருந்தா இது அதான் அவர் இன்னொரு வாரம் சொன்னார், இவங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு அவங்க கையில் எல்லாம் இருக்குது, அதனால் இவங்க அசால்ட்டாக பேசுகிறாங்க, பேசினோட மன்னிப்புனோட அது எப்படி விட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பண்ண? அதாவது இந்த அம்மா பேசின விஷயம், இந்த சாத்வி பேசின விஷயம், இது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அப்படி அதுக்கான பாராளுமன்றத்தில் மன்னிப்பு, அரசாங்க ரீதியான அந்த அம்மா கிட்ட நீங்கள் இது பேசியிருக்கக்கூடாதுங்கிறத சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சு அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த பல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் எம்பி அக்பருதீன் ஓவைசி அவர் பேசுகிறார்,
எனக்கு 15 நிமிஷம் டைம் கொடுங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவம் போலீஸ் எல்லாம் அமைதியாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்துவை கூட உயிரோட விட மாட்டேன், எல்லாரையும் இப்போ படுகொலை பண்ணுவேன். மோடி சொன்ன விஷயம் இது சொன்னிருக்காரு, இது மேலே வடக்கல. அதே மாதிரி சமாஜ்வாடி கட்சியினுடைய ஒரு எம்பி ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு, மோடியை கண்டந்தொண்டமாக வெட்டி போடணும்னு சொல்லி. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசுறாரு. இது மாதிரி பேச மாட்டோம் இல்ல பேசியிருக்கு. நீங்க சொல்லலாம். அது மாதிரி இத்தனை பேர் தொடர்ந்து இது மாதிரி பல பேர் பேசியிருக்காங்க. ஆமா, அவங்க இதை மாதிரி தொடர்ந்து பல பேர் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் எந்த கட்சியும் நாடு முழுக்க யாரும் இதை பற்றி பெரிய இஷ்யூவா இன்னைக்கு பாராளுமன்றத்தை முடக்கக்கூடிய அளவுக்கு இந்த இஷ்யூ எடுத்திருக்கக்கூடியவர்கள் மன்னிப்புன்னு கேட்ட பிறகும் கூட இந்த விஷயத்தில் அவர்கள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு மற்ற மக்கள் நல திட்டங்களை தீர்மானங்களை கொண்டு வரக்கூடாது, இதுதான் முக்கியமான விஷயம் பிரதான விஷயம்னு சொல்லி இன்னைக்கு பாராளுமன்றத்தை எந்த கட்சியெல்லாம் முடக்குகிறதோ அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு காலத்தில் பேசியதாக வரலாறு இருக்கிறது. அதனால இவங்க தப்பு செஞ்சிருக்காங்க, தப்பு அதுன்னு அந்த கட்சியினுடைய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி நேரடியாக இது சரியில்லை, இது பேசுனது தப்புன்னு சொல்லியிருக்கார், அருண்ஜேட்லி சொல்லியிருக்கார். எல்லாருமே சொன்ன பிறகும் அந்த அம்மா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்ட பிறகு இதை நடவடிக்கை எடுத்தே தீரணும். நாங்கள் அதுக்கு அந்த அம்மாவோட பின்னணியை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த அம்மாவுடைய பின்னணி இந்த காரணம், அதனால அந்த மாதிரி பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுபவம் இல்லை, சமூகத்திலிருந்து வந்தவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க. இல்லை அப்படி இல்லை, அது அப்படி ஒரு அனுபவம் இல்லாத அரசியல்ல பொதுவான இடத்துல மேடையில எப்படி பேசணுங்கிறது தெரியாத காரணத்தினால பேசியிருக்கின்றார்கள். அதனால வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டாச்சு. இன்னும் வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன்னு பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன், வேறு என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அது தயாராக இருக்கேன். இதையெல்லாம் மீறி இப்படியெல்லாம் கேட்ட பிறகு கூட அவர்கள் ராமனை பற்றி குறிப்பிட்ட ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இது வேற யாராவது மற்றவர்கள் பேசிய எந்த விஷயத்தை பற்றியும் இதுக்கு முன்னாடி பேசின எந்த சம்பவத்தை பற்றியும் இவ்வளோ பெரிய விவாதம் நடந்திருக்கான இல்லவே இல்லை. இதை பற்றி பாராளுமன்றம் முடக்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கான இல்லவே இல்லை, நடந்ததே கிடையாது. ஆகையினால ஒரு இன்னைக்கு சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு தெளிவான ஒரு, ஏன்னா காங்கிரஸ் கட்சி பேச முடியாது, கம்யூனிஸ்டுக்கு அங்கே உறுப்பினர்கள் இல்லை, அவர்களும் பேச முடியாது மற்ற விஷயங்களை. ஆக பேசக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வேற எந்த சப்ஜெக்டும் எடுக்க முடியாத காரணத்தினால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பாராளுமன்றத்தை முடக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இல்லை, இப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இடதுசாரிகள் இவங்க மூணு பேருமே வந்து அந்த கடவுள் நம்பிக்கை, இந்த இந்து மத நம்பிக்கையில வந்து நம்பிக்கை இல்லாதவங்க. அவங்க எல்லாரையும் ராமர் பிள்ளைகள் சொல்லும் போது அவங்களுடைய அடையாளத்தை இன்னொருத்தவங்க தீர்மானிக்கிற மாதிரி ஆகுதுல்ல. அதனால ராமரோட பிள்ளைகள்னு சொல்றதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்னா இந்த நாட்டினுடைய பிள்ளை, இந்த நாட்டில் பிறந்தவங்க எல்லாருமே ராமரோடைய பிள்ளைகள் தான். ஏன்னா இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ ஏதோ நேரடியா பாரசீகத்துல இருந்தோ யூரோப்ல இருந்தோ நேரடியா இங்க வந்தவர்கள் அல்ல. இந்த நாட்டில் பிறந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால, அச்சுறுத்தல் காரணமாக, இல்ல ஆசை காட்டி ஏதோ ஒரு காரணத்தினால் மதம் மாறி போனவர்கள். நேற்றைக்கு அவங்களுடைய முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றிக்கொண்டு இந்துவா இருந்தா கூட இப்ப அவங்களுக்கு அந்த ராமர் கிருஷ்ணர் வழிபாடு கிடையாது. அவர் நபிகள் நாயகத்தை வணங்குவதற்கே உடனடியா அவர் பதறி போய் அது எங்க வணக்க வழிபாடுல கிடையாதுன்னு அவர் நபிகள் நாயகத்தை மதிக்கிறோமோ வணங்க மாட்டோம்னு சொன்னார். இன்னைக்கு அவரை போய் நீங்க ராமரோட பிள்ளைகள் சொல்லும் போது அவங்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி, அவரோட மத நம்பிக்கையை புண்படுத்துறது. ஆனா இது உண்மை, இதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், இதை மறுக்க முடியாது. நான் என்னோட முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள், அப்துல் சமத் அவர்கள் ஒரு முறை பேட்டியில் சொல்றாரு, என்னுடைய முன்னோர்கள் இந்துக்களாக இருந்தவர்கள், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள், நாங்கள்லாம் மதம் மாற்றப்பட்டோம். மதம் மாறும் பொழுது அச்சுறுத்தல் காரணமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் மதம் மாறினோம். ஆனால் மதம் மாறிய காரணத்தினால சரி மாறிட்டோம், இந்த மதத்தில் இருந்துட்டு போவோம்னு ஒரு பேட்டியில் இந்த நாட்டில் பிறந்தவர்கள், இந்த நாட்டில் எல்லாமே இந்து மதம் மட்டுமே இருந்தது. வெளியிருந்து வந்த மதம் 800 இந்து மதம்ங்கிற வார்த்தை இல்லாம வார்த்தையில இந்து மதமே வந்து இல்ல. நீங்க எங்கயாவது ஒரு ஆதாரம் காட்டுங்க. சனாதன தர்மம், சனாதன தர்மம், அது தர்மம் என்று பிரிட்டிஷ்காரன் பேர் வச்சதுங்க. அதுக்கு முன்னாடி வர இது பிரமாம்சி சதாம்சி, நான் விளக்கம் சொல்றேன் எதுன்னு சொல்லு. அதாவது பிரமாம்சி என்பது நீ நானே கடவுள், எனக்குள் கடவுள் என்றுதான் அதுல சொல்லப்படுது. கேளுங்க, தர்மம் அதான். இது கேளுங்க, அது வந்து என்னன்னா ஒரு வழிபாட்டு முறை. RSS சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு வழிபாட்டு முறை இப்படிலாம் அதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்து மதம், சமண மதம் இருந்தது, புத்த மதம் இருந்தது, எல்லா மதமும் இருந்தது. சரஸ்வதி சாமிகள் என்ன சொல்றாங்க? நான் சொல்ல சங்கராச்சாரிய சொன்னதை சொல்லட்டுமா? அவர் என்ன சொல்றாரு? பிரிட்டிஷ்
அப்ப சங்கராஜ் சொன்னதை விடுங்கன்னா நீங்க அவர் பெரிய சுப்ரீம் கோர்ட் இல்ல, இல்ல, சுப்ரீம் மனோன் கோர்ட் அவர் என்ன இல்ல, சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் சொன்னது நீங்க தவறா சொல்லல. சரி, அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. நிச்சயமா நம்ம ராஜாங்கனி ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா 6 மதங்கள். சரி, அப்புறம் நான் தவறுனா நீங்க சரி பண்ணுங்க. சன்மதங்கள் 6 மதங்கள். நல்ல வேளை பிரிட்டிஷ் நீங்க உங்களுக்கே தெரியுது, இளங்கோவே கரெக்டா சொல்றாரு. 6 மதங்கள் இருந்தது. இந்த மதங்கள் நல்ல வேளை பிரிட்டிஷ்காரன் வந்தா இந்து என்ற ஒரு ஒரு இது பெயரை கொடுத்தான்னு அவர் சொல்றாரு. ஒன்னும் அதுல ஒன்னும் அவர் ஜெயமோகன் கூட எழுதியிருப்பாரு. 6 தரிசனங்கள் கூட நூல் எழுதியிருக்காரு. இன்னொன்னு சொல்றாரு ஃபேக்சுவல். நீங்க என்ன டிஎன்ஏ டெஸ்ட்லாம் கூட எடுக்கலாம். நம்ம அதெல்லாம் இப்ப நாம சொல்ல சுப்பிரமணிய சாமி நான் சொல்லல, சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்காரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து மத்திய ஆசிய பகுதியில் இருந்து இன்னைக்கு நீங்க வரலாறு என்ன சொல்லுதுன்னா மத்திய ஆசிய இதுதான் இந்தியா. இப்படி இத்தனை பேர் சேர்ந்து தோழர்கள்லாம் நான் பேசாமலே இருக்கிறேன் அமைதியா. ஆனால் அவர் பேச வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட தன்மை கொண்டது இந்தியா. பெரும்பான்மை ஜனநாயகத்திற்கு தேவை. பெரும்பான்மை வாதம் ஜனநாயகத்திற்கு எதிரி. மெஜாரிட்டி அண்ட் மெஜாரிட்டேரியனிசம் ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த நாட்டினுடைய மாட்சிமை என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்திய அரசியல் சாசனத்தின் மீது ஆணையிட்டு பதவியேற்றிருக்கின்றோம், அதை பேண வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். இப்போது இங்கே வந்திருக்கிறோம் தோழர்கள் எனக்கு மாறுபட்ட கருத்து உடையவர்கள், அவருடைய மாறுபட்ட கருத்து உடையவன் நான். அவர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் நான் என்னுடைய ஆன்மீக கொள்கையோ அரசியல் கொள்கையோ அவர்களுக்காக மாற்றிக்கொள்ள மாட்டேன். அவர்கள் மாற்றிக்கொள்வார்களா என்பது தெரியாது. இப்படிப்பட்ட சூழல் இதுதான் இந்தியா. இல்ல நான் அவரவர் கருத்து அவரவர் கருத்து அவர். ஆனால் நாம் நண்பர்களாக இங்கே ஒரு சபையில் உட்கார்ந்து பேச முடிகின்றது. பிறர் புனிதமாக கருதக்கூடிய ஒன்றை நீங்கள் விமர்சிக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லிவிடுகின்றது. அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி ஏசினால் அவர்கள் பதிலுக்கு அல்லாஹ்வை ஏசுவார்கள். ஆகவே அல்லாஹ் ஏசப்படுவதற்கு நீ காரணமாகாது. அவர்கள் புனிதமா, அவர் எதை புனிதமா, அது புனிதமானு நான் கேட்கக்கூடாது. அவர் ராமரை நாங்கள் மதிக்கிறோம் என்றால் அதை நான் தோழர் விவாதிக்கலாம். அவர் கேட்டார், நான் அது ஏன் தலையிடவில்லை என்று சொன்னால் என் மார்க்கம் அங்கே நிறுத்திடுச்சு. என்ன இன்னொருவருடைய நம்பிக்கைக்குள்ள நீ தலையிட. அவர் ராமரை விமர்சிக்க அவர் கொள்கை இடம் எனக்கு இடம் கொடுக்கல. பாபர் கோயில் கந்தப்பொடி மாதிரி ஒரு நம்பிக்கையை நாம் பழிக்க கூடாது. அந்த எல்லையில் நான் நின்று பேச விரும்புகின்றேன். நபிகள்நாயகத்திட்ட வந்து ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார் யூதர். அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்களுக்கு நிம்மதி உண்டாகுது என்று அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு மரணம் உண்டாகுதுன்னு அர்த்தம். உச்சரிப்பு. உடனே பக்கத்தில் இருக்க துணைவியார் ஆயிஷா உங்களுக்கு இறைவனின் சாபம் உண்டாவதாக மரணம் உங்களுக்கு 4 வார்த்தை சேர்த்து சொல்றாங்க. நபிகள் நாயகம் கண்டித்து விட்டு அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னது உங்களுக்கேன்னு சொன்னா முடிஞ்சிடாமே, அவர் சொன்னதை விட அதிகமாக ஒரு வார்த்தை போட்டு கூட நீங்க கண்டிக்க கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா அலைக்க உங்களுக்கு அது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, கூடுதலாக ஒரு வார்த்தை பேசாதீங்க என்று கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நெறியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, ராம்ஜாதா ஹராம்ஜாதா இந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தை. இந்த டெல்லியை ஆளப்போகிறவர்கள் ராம்ஜாதாவா ஹராம்ஜாதாவான்னு மக்களை நீங்கள் முடிவெடுங்கள். ராம்ஜாதா என்று சொன்னால் ராமரின் பிள்ளைகள், ஹராம்ஜாதா என்று சொன்னால் தாசியின் பிள்ளைகள், முறை தவறி பிள்ளைகள். இது எவ்வளவு காயப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராமரின் பிள்ளைகள் என்பதை நான் எப்படி என்னுடைய கருத்தை அவர் மீது திணிக்க மாட்டேனோ அதுபோல பிறர் கருத்தை தன் மீது திணிக்கக்கூடாது. நான் யார் என்பதற்கு என்னுடைய முகவரியை கேளுங்கள். நான் யார் என்று நான் சொல்வேன். எனக்கு நீங்கள் பேர் வைக்காதீர்கள். நான் என்னுடைய அடையாளம் என்ன, என்னுடைய பண்பாடு என்ன, என்னுடைய வேர்கள் என்ன, என்னுடைய வெளிப்பாடு என்ன என்பதை நான் சொல்வேன். இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் இந்துக்கள் என்று சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இந்த நாட்டில் பிறந்த அனைவரும் சம உரிமை உடையவர்கள், சமத்துவமான சிந்தனை கொண்டவர்கள். ஒரு குறிப்பிட்ட
ஜாதிக்காக மதத்திற்காக ஒரு ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது என்ற சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் இந்து மதம் சிறந்த தத்துவங்களை கொண்டது, நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க பிறரை. நான் இஸ்லாம் மார்க்கம் சிறந்த வழிகளை காட்டக்கூடிய நீங்கள் இங்கே வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். தோழர் சொல்லுவார் மதங்கள்லாம் தேவையில்லைங்க, பொது உடைமை கருத்துல வாங்கன்னு அவர் கூப்பிடுவார். இல்லை அவர் கூப்பிடுவார். இல்லைங்க, எல்லாரும் கூப்பிட்டுக்குவோம், விவாதிப்போம், அழகான முறையில் விவாதிப்போம். அது சரி. இது மாதிரி கனத்த வார்த்தை என்பது அந்த இயக்கத்தின் தத்துவத்தில் இருக்குது. நான் இன்னொரு விஷயத்துக்கு இங்கே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் 2 தோழர்களுக்கும். அவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கடுமையான சூழலில் பிறந்து வந்ததுனால இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பிறந்து வந்தவர்கள் அற்புதமான நயத்தக்க நாயகத்தை பொது வாழ்விலே காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்த சூழல் வறிய சூழலாக இருக்கும். விளக்கு ஒளியிலே படித்து வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்திய நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் இந்த நம்ம நிதியமைச்சர் R.K. சண்முகம் செட்டியார் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து இலவச விடுதியில் படித்து வந்தவர். நடேசனார் நடத்திய திராவிட மாணவர் விடுதியில் அதாவது அவருக்கு படிக்க வசதி இல்லை. அவர்கள் படிக்கும்போது கூட ஏதோ பத்திரிகையில அவர் எண்ணெய் செக்கு ஆட்டுற மாதிரி கிண்டலா போட்டாங்க. அது மாதிரி சிரமத்தில் இருந்து படித்து வந்தாலும் கூட சிறந்த மனிதர்களாக செழித்திருக்கிறார்கள், ஜொலித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒருவர் தாழ்த்தப்பட்ட பிரிவிலிருந்து வந்தவர், அதனால் அவர் பேச்சு அப்படி அமைந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் ராஜா அவர்கள் பல விவாதத்தில் அவரோட உட்கார்ந்து பேசியிருக்கிறேன். அவர் ஒரு பேராசிரியர் வீட்டு பிள்ளை, மிகப்பெரிய பின்னணியோட. அவங்க தந்தையார் அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் பட்டய கணக்காளர், பல மாநிலங்களில் சென்று பணியாற்றக்கூடிய அருமையான பின்னணி கொண்டவர் இல்லைங்களா? அவர் இலக்கிய ஆர்வம் எல்லாம் படித்தவர், ரொம்ப படித்தவர். ஆனால் என்ன பேசுகிறார்? பத்திரமா வீடு போய் சேர முடியாதுன்னு பேசுகிறார். தேசிய செயலாளர். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு சொல்லிடுவீங்களா அவரை? வளமான பின்னணி இப்படி பேசக்கூடிய இவர்கள் இப்போது வைகோ பத்திரமாக வீட்டுக்கு போகுது, 2வது பிரச்சனை. இந்த ஆட்சி பத்திரமா முதல்ல வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்கின்ற நிலைமைக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், கிரிராஜ் சிங் என்று ஒரு தலைவர், பீகாரை சேர்ந்தவர், பாஜக தலைவர், மோடியை பிரதமராக ஏற்காதவர்கள் பாகிஸ்தானுக்கு ஓட வேண்டும் என்று சொன்னார். மோடியை ஏற்று வாக்களித்திருப்பவர்கள் 31 விழுக்காடு. அப்போது மீதி இருக்கின்ற 69 விழுக்காடு இந்திய மக்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டுமா? ஒன்று. அதே போல அமித்ஷா அவர்கள் முசஃபர் நகர் அவர் பேசும் பொழுது அவர் மேலே வழக்கு பதிவானுச்சு. செப்டம்பர் 9, 2014 295A பிரிவின் கீழே வழக்கு. என்னன்னா மத மோதல்களை தூண்டும் வகையில் பேசினான்னு. அதற்கு பிறகுதான் அவங்க தேசிய தலைவராக ஆக்குறாங்க. நாங்கள் கண்டிச்சு, இப்போது பிரதமர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள், வரவேற்கிறேன். பிரதமர் அவர்கள் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது என்று கண்டித்திருக்கிறார். கண்டிப்பு என்பது எது? நடவடிக்கையில் காட்ட வேண்டும். நீங்கள் ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை விட கொடிய குற்றம் அமைதியை கெடுப்பது. அதே போல கிரிராஜ் சிங் அப்படி சொன்னாரா? பிரவீன் தொகாடியா இந்தியா முழுவதையும் குஜராத் ஆக்குவோம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் குஜராத் மாநிலத்தில் பாவ் நகரில் மேகானிங்கிற பகுதியில் ஒரு வீடு வாங்குறாங்க. ஒரு முஸ்லீம் ஒருவர் வீடு வாங்கி குடியேறுகிறார். இந்திய நாட்டில் ஒருவர் வீடு வாங்கி குடியேறது ஒன்றும் குற்றமான செயல் அல்ல. ஒரு முஸ்லீம் இங்கே குடி வந்தது தவறு என்று விஸ்வ இந்து பரிஷத் அங்கே போராட்டம் நடத்துகிறது. பிரவீன் தொகாடியா அவர்கள் ஒரு டாக்டர், நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மருத்துவர். அவரை வச்சு அங்கே கூட்டம் போடுது. கூட்டம் போடும்போது என்ன சொல்கிறார்? 48 மணி நேரத்தில் அந்த முஸ்லீம் வீட்டை காலி பண்ண வேண்டும், இல்லை என்றால் டயர்களோடும் பெட்ரோல்களோடும் கற்களோடும் அந்த வீட்டை முற்றுகையிடுங்கள், அது ஒன்றும் தவறு இல்லை. இந்த நாட்டில் ராஜீவ்காந்தியை கொண்டவர்களை கூட தூக்கில் போட முடியாது, உங்களை என்ன செய்து விட முடியும் என்று பேசினார். இதற்கு வழக்கு பதியப்பட்டது. இதற்கு என்ன சொல்ல வருகிறீர்கள்? கிரஹாம் ஸ்டெயின்ஸை உயிரோடு இருந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பேச்சை, இத்தகைய பேச்சுக்கள் அப்போது இவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலங்க 80களில் ஒரு பட்டிமன்றம் போட்டாங்க. காமத்தில் விஞ்சியவர் கன்னிமேரியா, கதிஜாவா, மணியம்மையாரா என்று பட்டிமன்றம் போட்டார்கள். இல்லை, இந்த சென்னை மாநகரத்தில் நடந்திருக்கின்றது. அது எத்தகைய விளைவுகளுக்கு உட்பட்டது கொண்டு வந்தது? அமைதி பூங்காவான தமிழகத்தில் சலசலப்பு வர அது போன்ற தலைப்புகள் காரணமாகின. அதே போல நீங்க இந்த இது மாதிரியாக பிற சமூகத்தை புண்படுத்தக்கூடிய பேச்சுகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அதோட தொடர்ச்சியாக தான் அவங்க பேசியிருக்காங்க. ஆகவே இவர்கள் தத்துவத்திலிருந்து அதை நீக்க வேண்டும். இப்போ அவர் சில விஷயங்களை சொன்னார். அதாவது
ஏற்கனவே வாஜ்பாயை ஒரு முறை காங்கிரஸ் விமர்சித்தது, அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்டது, பல்வேறு கட்சிகள் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒன்றும் புதிது கிடையாது. கட்சிகள் வந்து கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை பேசுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் மன்னிப்பு கேட்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய வார்த்தைகள்ங்கிறது இந்த அரசியல் இந்த கட்சியா அந்த கட்சியாங்கிறது கிடையாது. எப்பவுமே இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை பற்றி இப்படி பேசுறது, இவங்களுடைய கருத்தோடு தான் அவங்க இருக்கணும்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரிவினைகளை உண்டு பண்ணும். இந்த மாதிரி தலைவர்கள் வந்து பேசுனது கிடையாது எந்த அரசியல் கட்சி தலைவர்களுங்கிறது அவங்களுடைய வாதமாக இருக்குது. பார்க்குறேன் இல்லை, ஒரு பீமராவ் அண்ணன் சொன்னார், இது வந்து நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஜனநாயக முறைப்படி தான் இதெல்லாம் பேசுவோம் செய்வோம் அப்படின்னு சொன்னார். சிபிஎம்னாலே வன்முறை கட்சி தான். அப்படியா? பாருங்க, ஆயுத செக் பண்ணிடுங்க ப்ளீஸ். என்னுடைய மாவட்டம் தேனி மாவட்டம், பக்கத்தில் இருக்கிறது இடுக்கி மாவட்டம். சிபிஎம்னுடைய இடுக்கி மாவட்ட செயலாளர் மணி மேடையில் பொதுக்கூட்டத்தில் ஏறி வந்து எப்படி எத்தனை அரசியல் எதிரிகளை எங்கெல்லாம் வந்து கொன்னோம், எப்படி கொன்னோம் அப்படிங்கிறத பட்டியல் போட்டு பொது மேடையில் பேசினார். குஜராத்தில் சொன்ன மாதிரி மணி மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, சிபிஎம் நடவடிக்கை எடுக்கலை, கேரளா எடுக்கல. அது மட்டும் கிடையாது. இப்போ மனோஜ்குமார்ங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். கேரளாலையா? கேரளாவில் தான். அங்கே இல்லை, அவங்களுக்கு எங்கே ஸ்ட்ரென்த் இருக்குதோ அங்கே தானே வன்முறை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வன்முறை செய்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாதனால இல்லை. ஆனால் மேற்கு வங்கத்தில் இன்றைக்கு மமதா ஆட்சிக்கு வந்ததே எதனால்? சிபிஎம்னுடைய வன்முறை தாங்காதனால தான் மமதாவே ஆட்சிக்கு வந்தார். ஸோ அந்த அளவுக்கான ஒரு வன்முறை அங்கேயே இருந்தது. நந்திகிராம்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே வந்து சிபிஐஎம் அப்படிங்கிறாலே அது வந்து ஒரு குண்டர்களுடைய கட்சி அப்படிங்கிறது தான் மேற்கு வங்கத்தில் அவர்களுக்கான இமேஜ். அரசியல் ரீதியா கொலைங்கிறது நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், மதுரை தாவனா கிருஷ்ணன்லேருந்து நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி கொலைகள்ங்கிறது பரவாயில்லன்றீங்களா? பரவாயில்லன்னு சொல்லல. ஹரன் பாண்டியா கொலை தான் அது. ஒரு விஷயம் இல்ல சார், எந்த அரசியல் கொலையும் திமுகவோ அதிமுகவோ பாஜக காங்கிரஸ் கட்சி ரீதியில கவுன்சில் பதவி ஒரே கட்சிக்குள்ள சாகுறது அந்த மாதிரி விஷயம் வந்து சகஜம். அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அரசியல். எல்லாமே கண்டிக்கிறது. பேசதான் கூடாது, கொலை எல்லாம் பண்ணலாம். சரி, நீங்க சொல்லுங்க. ராமூர்த்தி முஸ்டார்னா நான் பேசலாம். இல்ல அவர் சொல்லிட்டா தரேன் உங்களுக்கு. சார் சொல்றேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இவர்களுக்கு வந்து என்னன்னா ஆர்எஸ்எஸ் சிந்தனையே கூடாது அப்படிங்கிறது ஹாஜாக்கனியோடைய அரசியல் ரீதியான ஒரு வாதம். அதை தான் பீம்ராவும் சொல்றாரு. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல அவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்குள்ள ஒரு விஷயம் அது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து சுட்டி காட்டுது, அவர் மோகன் பகவத் வந்து பேசினார். ஸோ இந்த நாட்டினுடைய கலாச்சார தேசிய கலாச்சார அடையாளங்கிறது வந்து ஹிந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். ஹிந்துத்துவம் அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். 60களில் தலைமை நீதிபதியாக இருந்த கஜேந்திர கட்கர், ஏன்னா வந்து தொழிலாளர் நல சட்டங்களை பொறுத்த மட்டும் அவர் தான் பீஷ்ம பிதாமகர். அவர் கஜேந்திர கட்கர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கும் லேபர் லாவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதையும் சேஞ்ச் பண்ணுறாங்க இப்போ வரும்போது. சரி சொல்லுங்கள். இல்லை, ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் சொல்ல நீதிபதியை பற்றி சொல்கிறேன். அந்த நீதிபதி சொல்கிறார் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய மதம் அப்படின்னு ஹிந்துவிசத்தை வந்து ஒரு மதம் அப்படிங்கிற விஷயம் சொல்ல முடியாது. ஏன்னால் இந்த நாட்டினுடைய கலாச்சார சிந்தனையே வந்து ஒரு பன்முக சிந்தனை கொண்ட விஷயம். நீங்கள் வந்து ஆதிசங்கரர் சொன்ன அத்வைதம் வந்து என்னென்னா, அதாவது அத்வைதங்கிறது 2 அல்ல, 1 ஏகத்துவம். ஸோ அதை இவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவும் இந்த நாட்டினுடைய ஒரு மதமாகப்பட்டது. துவைதம், நீங்கள் பல்வேறு விதமான, அவர் சொன்னார் மாரியம்மனை கும்பிடுறதோ அது வந்து சாக்தம், சக்தி வழிபாடு. சிறுத்தை வழிபாட்டில் வராது, அதெல்லாம் சக்தி வழிபாடு, சக்தி சாக்தம். அது அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே சாக்தத்துக்குள்ளே தான் அடங்கும். சாக்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. தாந்திரிகம் இருக்கிறது, தாந்திரிகத்தில் வந்து லெஃப்ட் தாந்திரிகம் இருக்குது, ரைட்டு தாந்திரிகம் இருக்குது. கடவுள் மறுப்பு கூட இருக்குது இந்துத்துவத்தில். சார்வாகம் இருக்கிறது, நாஸ்திகம், ரெண்டுமே வந்து மதங்கள் தான். ஸோ நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம், கடவுள் இல்லைன்னு சொல்கிறது ஒரு மதம், அதே தான் சார்வாகம். ஆக இவங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் மேற்கத்திய சிந்தனையில் தான் அந்த மதங்கள்ன்ற விஷயம் இருக்குது. செமிட்டிக் ரிலிஜன்ஸ், இஸ்லாமும் கிறிஸ்தவம், அதாவது ஒரு உடம்புப்படியாக தங்களுடைய ஒரே ஒரு விஷயந்தான். அது வந்து யாரும் எந்த விதமான மாறுதலும் வந்து ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த நாட்டில் இல்லைங்கிறது தான் உண்மை.
பன்முகத்தன்மையை பற்றி அவர் ரொம்ப நேரம் சொன்னார். அதுதான் ஹிந்துத்துவம்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக சொல்கிறதா இருந்தால், ஸோ கோல்வர்க்கர் பற்றி விமர்சனம் சொல்கிறாங்க. கோல்வர்க்கர் சொன்னது அரசியல் ரீதியாக ஒரு கொள்கையை கொண்டு சென்றவர் பண்டித தீனதயாள் உபாத்யாயர். அவர் சொன்ன இன்டெக்ரல் ஹியூமனிஸுங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார். அது வந்து என்னென்னா ஏகாத்ம மாணவ தர்ஷனங்கள் தான் அதுக்கும் பேர். ஸோ அவர் மிக எளிமையான ஒரு அரசியல் தத்துவம். அது அறம் பொருள் இன்பம் வீடு, அவ்வளோதான். அறம் பொருள் இன்பம் திருக்குறளோட வீடு பேரடைதல்ங்கிறது அது இருக்குது, தமிழில் இருக்குது. திருக்குறளில் அவர் மூணோட நிப்பாட்டிட்டார். ஏன்னா வந்து வீடுங்கிற விஷயத்த வந்து என்னன்னா நாஸ்திகர்களும் சார்வார்களும் ஒத்துக்கொள்கிறார். வீடு இருக்கிறதே தவிர்த்து அது தனி அதிகாரமாக அவர் கொடுக்கிறார். வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பதனால அந்த வீடு இல்ல, இவர் சொல்ற வீடு வேற, மறுமையை சொல்றார். வீடு அதே விஷயம் தான் இந்த நாடு. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் 2 நிமிஷத்துல. அதே விஷயம் தான் வடக்கே இந்த நாடு முழுக்க தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற விஷயம் இருக்குது. இது நீங்கள் வந்து மதங்கள் என்னவா இருக்கலாம், சீக்கிய மதமாக இருக்கலாம், ஜெயின மதமாக இருக்கலாம், பிற்பாடு வந்த பௌத்தமாக இருக்கலாம், யாருமே இதை வந்து மறுதளிக்கலை. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, தர்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வெறுமனே தர்மங்கிறது வந்து நம்ம பழக்கத்தில் வந்து நம்ம வந்து தர்மம் கொடுக்குறதுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு வேறு ஒரு அர்த்தம் வந்து என்னென்னா, அது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை அனைத்தையும் கடவுள் மறுப்பு எல்லாத்தையும் ஹிந்துத்துவமே நான் இன்னும் முடிக்கவில்லை. நான் முடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் மட்டும் கொடுங்க. இந்த ஹிந்துத்துவம் தான் இதற்கு பெயர். வேறொரு பெயர் வந்து பல்வேறு இலக்கியங்களிலிருந்து அவர் மேற்கோட்டு காட்டுகின்றார். இதுதான் பாரதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்டித தீனதயாள். அதனால தான் பாரதிய ஜனசங், பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதியங்கிற வார்த்தையிலிருந்து தான் பாரத்ங்கிற வார்த்தை வருது. அதுதான் வந்து நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலேயே இந்தியா தட் இஸ் பாரத், அதுதான் இந்த நாட்டினுடைய பெயர். ஆக நீங்கள் வந்து எது ஹிந்துத்துவம் கூடாதுன்னு சொல்றீங்களோ அந்த ஹிந்துத்துவ மறுபதிப்பு தான் பாரதியங்கிற பாரத்ங்கிற வார்த்தையும். அது அரசியல் சமைப்பிலே இருக்குது. அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அதுக்கு நீங்க ஆட்சேபனை பண்ண முடியாதுங்கறத நான் சொல்றேன். கொலைகள்ங்கிறது இந்த மாதிரி வெறுப்பை உங்களுக்குற பேச்சுங்கிறது ஏதோ ஆர்எஸ்எஸ் செய்யறதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இடதுசாரிகள் நிறைய செஞ்சிருக்காங்க குற்றச்சாட்டு அவர் வச்சார். நீங்க அப்பயே சொல்ல வந்தீங்க. இல்ல குண்டர்களின் கட்சி நிறைய பட்டம்லாம் கொடுத்துருக்காரு புதுசா சிபிஎம்க்கு. பரவாயில்ல, அவரோட பாணியில. இல்ல மேற்கு வங்கத்துல அப்படிதான் இமேஜ், கல்கத்தா போனா அப்படிதான் இமேஜ். சுதந்திர போராட்ட காலத்துல வரலாற்றை எடுத்து பார்த்தாச்சுன்னா கதார் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருந்தது. பிரிட்டிஷ்காரை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் கடுமையாக போராட்டம் நடத்திய தியாகம் நிறைந்த கட்சி எதுன்னு சொன்னா மார்க்சிஸ்ட் கட்சி. அன்றைக்கு ஒன்றா இருந்த கட்சி சிபிஐ என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று. 64 பிறகு சிபிஎம் என்பது கொள்கை முரண்பாடு. நீங்கள் மட்டும் உரிமை கோர முடியாது. அது என்ன கதை இல்லை, அது வந்து கம்யூனிஸ்டோடது. இன்னும் அது தெளிவாக சொல்றேன். என்ன சொன்னா அவங்க மஞ்சள் தலைப்பாய் அணிந்த ஒரு கட்சி அது. எனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளோட இன்னொரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இதோ பண்ணாங்க. எனவே இந்த நாட்டுக்கு கப்பற்படை எழுச்சியை நடத்தியவர்கள் யாருன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள். தெருக்களில் இறங்கி அது கூட யார், இந்து முஸ்லீம் இப்படி சொல்லக்கூடிய அத்தனையும் ஒன்றாக இருந்து அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் கம்யூனிஸ்டுகள். சென்னையில் உட்பட அது நடந்தது, மும்பையில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. அது இந்த மாதிரி மிகப்பெரிய உங்களுக்கு தெரியும் பல்வேறு சொல்லுங்க, மணிக்கதையை சொல்லுங்க. மேற்கு வங்கத்தில் 1922 மாப்பிள்ளை கழகம் அப்படின்னு சொல்லி நடந்த அந்த மிகப்பெரிய கழகம் வந்து பிரிட்டிஷ்கார அந்த வேகனில் கொண்டு வந்து அப்படியே இப்படி மூச்சு திணறி செத்ததெல்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அது மிகப்பெரிய அது கொடூரமான சம்பவங்கள் இதெல்லாம் நடந்து முடியுது. தீன்பிகா போராட்டம் இது மிகப்பெரிய அளவில் நடந்தது. தேயிலை தோட்டம், அசாம் தேயிலை தோட்டம் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தலைமை தாங்கி நடத்தியவர்கள் கம்யூனிஸ்டுகள். அன்றைக்கி என்ன சொன்னாங்க, தேசம் வந்து இவங்ககிட்ட போயிடக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணவங்களாம் நிறைய பேர் உண்டு. அது எனவே கம்யூனிஸ்டுகள் இது மாதிரி தியாகம் பண்ண. மம்தா ஆட்சியில் மட்டும் 432 கம்யூனிஸ்டுகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் மேற்கு வங்காளத்தில் இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு நான் சொல்கிறது பட்டியலோடு சொல்கிறேன். நான் 432 பேர் என்னால் இப்போ சொல்ல முடியாது. 432 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு முன்னாடி நக்சலைட்டுகளை ஆதரித்தது யாரு? நக்சலைட்டுகளை ஆதரித்து வந்து இதே மம்தா பானர்ஜி அவங்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு எங்கிருந்து வந்தாங்கன்னு சொல்லுங்க. உங்க கட்சியிலிருந்து தான் வந்தாங்க. இப்போ நக்சலைட் நாங்க வந்து நான் வந்து இது கேளுங்க. லெப்ட் நீங்க குண்டாஸ் சொல்ல லெப்ட் பார்ட்டிஸ் என்று நான் தான் சொன்னேன். ஸ்ட்ரெயின் பாதிரியாரை கொளுத்தது, கோத்ரா ரயில் விட்டு ஆளை வந்து கொளுத்துறது, முஸ்லிம்கள் என்று பல பேர் கர்ப்பிணி பெண்களை இதே குஜராத்தில் வயிற்றுக்குள் கத்தியை விட்டு நீங்க ஆதாரத்தோட சொல்ல முடியும். குழந்தைய வெளியே கொண்டு வந்து இழுத்தது பேராசிரியர் கௌசர் பானு சார். கௌசர் பானு நீங்க ரெஃபர் பண்ணீங்க. இந்த மாதிரி பண்ணது யாரு? இன்னும் இந்து கலாச்சாரத்தை பத்தி பேசுறாங்களே, இந்து கலாச்சாரம் சொல்லி இதே குஜராத்ல சொல்றேன். யார் நான் சொல்றேன் வர முதல்ல சொல்லிட்டு சொல்றேன். நான்
ரெண்டாவது நான் குஜராத்ல இன்னைக்கும் இந்து கலாச்சாரத்தை பத்தி பேசுறாங்கல்ல, பேசாம நீங்க வந்து சாதியை பத்தி அதாவது உலகத்திலேயே அதிகமாக வாடகை தாய் இருக்காங்க இல்லையா, வாடகை தாய் எங்க இருக்காங்கன்னா குஜராத்ல எங்க தெரியுமா, இந்த அதாவது அனந்த்புரி என்ற ஒரு ஊர், அது அந்த ஊர்ல எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு, ஒரு 10 மாதத்திற்கு ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் 50,000 ரூபாய்க்கு உலகத்திலேயே அதிகமாக வாடகை தாயா இருக்கக்கூடிய எவனுடைய, அது நேராவே சொல்ல ஒன்றும் தப்பு கிடையாது, எவனோட இதுக்காகவே நம்முடைய இந்திய தாய்மார்கள் நம்முடைய சகோதரிகள் என்ன பண்றாங்க, இன்னும் கரெக்டாக சொல்லணும் தன்னுடைய விற்பனை செய்து வராங்க. அதை தாங்கன்னா அப்புறம் எந்த இதுவை பண்றாங்கன்னா அது ஒரு கேள்வி இருக்கு. அவர்களுக்கு என்ன இது வரைக்கும் பண்ணி குஜராத் ஓஹோ அப்படின்னு இருக்குன்னு, நிர்மா பவுடர் கூட நிலங்களை வித்து சூறையாடியது கொள்ளையடித்தது யாரு, 1500 கோடிக்கு மேல. கொலை பட்டியலை வைத்துக் கொண்டு பட்டியல் எடுத்து வந்து நிறைய வருது. இந்த கொலை பட்டியலை பேசுறதுக்கு அனுமதி, கலாச்சாரம் சம்பந்தமா பேசும்போது கலாச்சாரம் சம்பந்தமா பேசுவோம், நான் கலாச்சாரம் சம்பந்தமா பேசுவேன், மணி சம்பந்தமாக அவர் பேசுறாரு சொல்றாரு கேரளாவில் பொய்யான தகவலை சொல்லாது. நான் மணி ஒரு இதுல பேசுறேன், அதாவது மணி சொல்லி முடிக்கல, மணியை சொல்லி இப்படி பேசினா எப்படி அப்புறம் நம்ம பேசலாம், அவர் பேசும்போது நான் குறுக்கிடல, முடிஞ்ச பிறகு நான் பேசுறேன், நீங்க அனுமதிச்சாங்க தான் நான் பேசுறேன். மட்டுமல்ல இல்ல பார்வையில பார்வையில நிறைய பேருக்கு விவரம் தெரியும் தமிழ்நாட்டுல. இல்ல சொன்னா மணி சம்பந்தமாக இல்ல மணி பேசுறது கூப்பிடுறீங்க, இல்ல சாதியை பத்தி பேசணும்னா சாதியை பத்தி பேசலாம். அந்த இல்ல நீங்க தான் ஆரம்பிச்சீங்க, ஆரம்பத்துல ஜாதியை பத்தி ஆரம்பிச்சது அவர் தான் ஆரம்பிச்சாரு. அவர் என்ன பண்றாரு, குண்டாஸ் கட்சி அப்படின்னு சொல்லி சிபிஎம் சொல்றது யார் அலோ பண்ணது, நீங்க எங்க அந்த வார்த்தையை நான் திரும்ப பெறணும்னு சொல்லுவேன். உங்களுடைய கட்சி பல 1000 பேரை கொன்று குவித்த கட்சி, அது வரலாறு சொல்றது, நாம சொல்றது அதாவது வரலாறு. ஹிட்லர் பாசிஸ்ட், கோல்வால்கர் போய் ஹிட்லர் கிட்ட ஹிட்லர் கிட்ட வாங்கிட்டு வந்தாரு என்னன்னு சொல்லி, அத சொல்லட்டுமா நானே, யார் பாசிஸ்ட் அங்க நடந்த கொடுமைகள் ஸ்வஸ்திக் கொடி எங்க வந்தது, ஸ்வஸ்திக் கொடி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல அந்த நான் சொல்ல நிறைய சொல்ல முடியனால இல்ல பொதுவா வன்முறைகள் எல்லா கட்சியும் பத்தி பொதுவா கேட்டது இல்ல நான் என்னன்னா நம்ம தலைப்புக்கு மீண்டும் தலைப்புக்கு அதான் நான் என்னன்னா இல்ல வளைய தாய்களை பத்தின விஷயம் இந்த விவாதத்துல இப்படி இல்ல என்னோட கேள்வி, நீங்க தயவு செஞ்சு இமயம் டிவி சார்பாக இந்த பதில் நீங்க சொல்லி ஆகணும். இந்த விவாத தலைப்புக்கும் வாடகை தாய்களை பற்றி பேசுவதற்கு என்ன கல்ச்சர் கல்ச்சர்ங்க, அது இட் இஸ் கல்ச்சர், வாடகை நாட் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட் கல்ச்சர், அது இட் இஸ் கல்ச்சர், அது இல்லடா அது வந்து பொதுவான விஷயம், கலாச்சாரம் இல்ல அது பண்பாடு, அது கலாச்சாரம் பண்பாடு. 33 வருஷமா மேற்கு வங்காளத்தை ஆட்சி செய்த கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாநிலத்தை எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள்ல அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும். அந்த மாநிலம் பின்தங்கி இருக்கு. ஒரு மிகப்பெரிய காலனி தாங்குகின்றவர்கள் அவரை பேச அலோ பண்ணி இந்த உலகத்திலேயே மாறி போறாரு, திசை மாறி போறாரு, பிரச்சனைக்கு வர சொல்லுங்க. இல்ல பிரச்சனைக்கு வரணும், இவரு திசை திருப்பி வந்து போறாரு. அந்த சப்ஜெக்ட் நம்ம பேசலாம். ஒரு சார் கொலைகாரன் தலைவர்கள் இன்றைய தலைவர்கள் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டாக இருக்கலாம் இல்ல முஸ்லிம் அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் பேசக்கூடிய வன்முறை பேச்சுகள்ங்கிறது இது ரொம்ப சகஜமாக இருக்கிறது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா ஒரு விஷயம், வெறும் வன்முறை பேச்சோட மட்டும் நின்று இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு இப்படி பேசக்கூடியவர்கள், அமித்ஷா வந்து இந்த மாதிரி பேசினார், அதனால செக்ஷன் 294 அதுல புக் பண்ணிருக்காங்க, கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு அப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். ஆனா தமிழ்நாட்டுல
அதனுடைய அமைப்பினுடைய இவர் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு வெடிகுண்டு வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பார்சல் விடுவிக்கப்படவில்லை. ஆயுள் தண்டனை பெறப்பட்டு அவர் மேல குற்றச்சாட்டு ஆயுள் தண்டனை நிரூபிக்கப்பட்டு தடா போட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். தடையாணை பெற்று இருக்கிறாரு தவிர விடுவிக்கப்படல. இவர் மட்டும் இல்ல, இவர் எப்படி தலைவராக ஜேஎஸ் ரிபாய் பற்றி சொல்லல, சம்பந்தப்பட்டவர் தான் குற்றமற்றவர் என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சவால் அவர் விடுவிக்கப்படவில்லை என்று சொல்லுங்கள். அம்பத்தூர் சுரேஷ்குமார் எங்க தவறுங்க? தற்கொலை பண்ணிட்டாங்க. கொலையை யார் செய்தாலும் கொலைதான், அயோக்கியத்தனத்தை யார் செய்தாலும் அயோக்கியம் தான். அவன் முஸ்லீம் பேர் வைத்திருந்தாலும் இந்து பேர் வைத்திருந்தாலும் அயோக்கியன் தான். அவனை போய் மத பேர் சாத்தி ஒரு கூட்டத்தோட சேர்த்து விடாதீர்கள். நான் சித்தாந்த ரீதியாக இப்போ தோழர் இந்த எவ்வளோ தந்திரமாக அந்த இடத்தை அதாவது அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம், அது பேச வேண்டிய இடம் எது? தத்துவ சபைகளில் விவாதிப்போம். இது என்ன நேரம், என்ன தலைப்பு? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை, பெரும்பான்மை மக்களை நீங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறீர்கள்? வேசி மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் தமிழ் பொருள் என்ன? சூத்திரன் என்று பொருள். சூத்திரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தவறான வழியில் பிறந்தவன் என்று பொருள். நீங்கள் அந்த பட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மீது சுமத்தி இருக்கிறீர்கள். சூத்திரன் அதாங்க பொருள். பஞ்சமனா சூத்திரனான்னு கேட்கும் தந்தை பெரியார் சொன்னா பஞ்சமன் என்று சொல்லிக்குவேன். ஒரு விஷயம் வாங்க, இந்த செயலுக்கு இஸ்லாமுக்கு அவன் அத்தாரிட்டி கிடையாது, இஸ்லாமுக்கு அவன் அத்தாரிட்டி கிடையாது, இந்துத்துக்கு நீங்க அத்தாரிட்டி கிடையாது. ஆகவே அவன் சொல்றாங்க. ஏன் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார்? இந்த நாட்டுல பெரும்பான்மையினர் செய்யக்கூடிய பயங்கரவாதம் தேசியவாதம் என்கின்ற போர்வை பெற்று கூட அபாயம் இருக்கின்றது என்று சொன்னார். இன்றைக்கு அதான செய்றீங்க. மாட்டு தோலை மதத்தின் பெயரால் படுகொலை அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால் தலித் மக்களை ஹரியானாவில் சிலுவை போராக அடிக்கிறார்கள். காவல் நிலையத்தில் இந்தியாவுக்கு இருக்கலாம், காவல் நிலையத்தில் வைத்து படுகொலை செய்கிறார்கள் ஹரியானாவில். அவன் செய்த குற்றம் என்ன? கையில் மாட்டுத்தோலை வைத்திருந்தான். அதற்காக மாட்டுத்தோல் என்று வைத்திருப்பவருக்கு அந்த தண்டனை சரிதான் என்று டெல்லியிலே பேட்டி கொடுத்தார்களே. நான் கருத்தியலுக்கு வருகின்றேன், வன்முறைக்கு போகவில்லை. அந்த வன்முறை திருச்சியில நீங்க மாநாடு நடத்துறீங்க, விஸ்வ இந்து பரிஷத்து திரிசூலம் வழங்குகிறார்கள், காஞ்சி பெரியவள் முன்னிலை வகிக்கிறார். அங்கே அசோக் சிங்கல் என்ன பேசுகிறார்? ஒரு முனை முஸ்லிம்களை குறிவைக்கும், இன்னொரு முனை கிறிஸ்தவர்களை குறிவைக்கும், மூன்றாவது முனை பீமாராவ் போன்ற மதசார்பற்ற இந்துக்களை குறிவைக்கும் என்று சொல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் பொடா சட்டத்தில் பழனி நெடுமாறன் கைது செய்யப்பட்டாரு. அதே காலகட்டத்தில் சுபவீர பாண்டியன் தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் மீது எந்த சட்டம் பாய்ந்தது? ஆக சட்டத்தை தங்கள் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்வது, சட்டத்தின் பெயரால் அக்கிரமங்களை செய்வது, ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பல்லாயிரக்கணக்கானோர் இறப்பு. அந்த அயோக்கியர்களை எங்களோடு சேர்க்காதீர்கள். நான் சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி
கேள்விக்கு முடிச்சிட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி சொல்றேன். ஒரே ஒரு கேள்வி. இந்த படுகொலை செய்தவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் என்று நான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. இந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த படுகொலை செய்தவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் என்று நான் சொல்லிவிட்டேன். மகாத்மா காந்தியை படுகொலை செய்தால் அயோக்கியன் என்று அவர்கள் சொல்லட்டும். மகாத்மா காந்தியை கொண்டவர்கள் அயோக்கியர்கள், இந்த நாட்டின் எதிரிகள் என்று அவர்கள் மனசாட்சியோடு இங்கே சொல்லட்டும். சொல்லுங்க, அயோக்கியன் சொல்லுங்க. மகாத்மாவை கொண்டவன் அயோக்கியன் சொல்லுங்க. அயோக்கியன் சொல்லுங்க. அயோக்கியன் சொல்லுங்க. அயோக்கியன் சொல்லுங்க. நான் சொல்றேன். அப்பாவி இந்துவை கொல்பவன் அயோக்கியன். அப்பாவி இந்துவை கொல்பவன் அயோக்கியன். அப்பாவி இந்துவை கொல்பவன் அயோக்கியன். ஏத மரியாத இந்துவை கொல்பவன் அயோக்கியன். ஆனால் மகாத்மா காந்தியை கொன்றவன் அயோக்கியன் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பாவி இந்துவை, அப்பாவி இந்து வணங்கக்கூடிய கோவில்களை நாடு முழுக்க 30,000 கோவில்கள் மகாத்மா காந்தியை கொன்றவன் அயோக்கியன் என்று சொல்லுங்கள். மகாத்மா காந்தியை கொன்றவன் அயோக்கியன் யாரெல்லாம் காரணமா இருந்தார்களோ நீங்க ஆதரிக்கிறீர்கள். இந்த சபை சாட்சி இவர்கள் காந்தியை கொன்றவர்களை அயோக்கியன் என்று சொல்ல தயங்குகிறார்கள். நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றது? ஏங்க யாருங்கிறத நீங்க சொல்றீங்க. மகாத்மா காந்தியை கொன்றவன் அயோக்கியன் என்று கொடியவன், தண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் முஸ்லிமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் பாதிக்கப்பட வேண்டியவன். காந்தியை கொன்றவனை என்ன சொல்கிறீர்கள்? காந்தியை கொன்னவல்லங்க, யாரை கொன்னாலும் அது தவறுதாங்க. இந்து மதமும் இந்து மதம் தயாரா இருக்கின்றீர்கள். இல்ல நீங்கள் செய்வது உங்கள்ட்ட வந்து இப்ப இதே மாதிரி வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாரும் வேசி மகன் என்பது போல ஒரு இஸ்லாமிய தலைவரோ இஸ்லாமிய எம்பியோ சொல்லியிருந்தா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும்? எந்த ரியாக்ஷனா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தவறுங்கிறது நாங்க ஒத்துக்கிறோம். என்ன ஏத்துக்கல. சட்டப்படி பேசும்பொழுதும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பேசியிருந்தா நல்லது. அதே மாதிரி இந்த பேசும்போது அதே மாதிரி யாரு கொலை பண்ணாலும் அது இஸ்லாத்துக்கு பேர்ல நடந்தாலும் அது அயோக்கியன்னு சொல்லக்கூடிய அந்த அயோக்கியனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தலைவராக ஜவாஹிருல்லா இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு ஒரு ஆண்டு அதுக்கு ஒரு சட்டப்படி அவருக்கு ஒரு ஆண்டு கால ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கு. அதுவும் ஆதரவாக இருந்தவர். கடைசி நம்ம என்ன சொல்லணும், இது மாதிரி விவாதங்கள் வருது, இன்னொரு டைம் கூட நம்ம பண்ணிக்கலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டோட கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டிய. இது இங்கே மட்டும் பிரச்சனையாக இருக்காது, வெளிநாட்டில் கூட பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தயக்கமாக இருக்கும். அது நம்ம என்ன சொல்லலாம், பல்வேறு டிஸ்கஷன் பண்ணலாம். இது நீண்ட ஒரு நெடி 1000 காலமாக நடக்கக்கூடிய, இன்னும் 1000 காலம் கூட நடக்கும் இந்த டிஸ்கஷன். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போனாலும் பேசிக்கலாம். ஆனால் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மதத்தை ஒருத்தர் பின்பற்றல எந்த தவறும் கிடையாது, விரும்பிய கடவுளை வணங்கல எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்ன ஆகிடக்கூடாதுன்னா, அது மத தீவிரவாதம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து எல்லாருமே வெறுப்பதற்கும் ஒதுக்குவதற்கும் கற்றுக்கணும். அது வந்து முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்து என்று அழைக்கப்படக்கூடிய சகோதரர்களும் சரி, எந்த ரூபத்தில் தீவிரவாதம் வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்பது எல்லாருக்கும் பொது கருத்து. வேறு தீவிரவாதம் என்பது வேறு, பிரித்து பயங்கரவாதம் இல்ல. நீங்க எந்த பேர் வேணாலும் வைங்க, பயங்கரவாதம் எல்லாருமே நான் சொல்லிட்டேன். கம்யூனிஸ்ட் அரசியல் கொலை என்பதும் சரி, அல்லது மதத்தின் பெயரால் இந்த நாட்டில் நிறைய நடந்து முடிஞ்சிருக்கு. உலகம் முழுக்க பல்வேறு இது நடந்திருக்கு. பேசிசன் பெயரால் வந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் அது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பச்சிலம் குழந்தைகளுக்காக கூட நம்ம எல்லாரும் அனைவரும் வந்து பாடுபடக்கூடியவர்கள் தான். இதில் ஒன்றும் மாற்றம் அளிப்பேன். ஆனால் அது என்ன வருதுன்னா, இந்த மாதிரி பேச்சுக்கள் நிரந்தரமான எதிரிகளை மேலும் மேலும் நெருங்குவதற்கு பதிலாக, ஒரு பன்முக சமூகத்தன்மையை பாதுகாப்பதற்கு பதிலாக விலகி விலகி இந்த சமுதாயத்தில் எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது முஸ்லீம் மட்டும் இந்த நாட்டில் தீவிரவாதிகள், இந்துக்களில் நிறைய இது இருக்காது. இவங்க கூட அதை இது பண்ண மாட்டாங்க. அது மறுபடியும் இந்த மாலை குண்டு வெடிப்பெல்லாம் நிறைய இருக்குது. அவங்க கூட இங்கே ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டாங்க. நிறைய இருக்குது.
ஆனால் பல வெடிகுண்டு அந்த தலைமையில் இருந்தால் அதான் நம்ம சொல்றோம். அப்ப நான் வந்து அவரை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், அந்த எம்பி மீது நடவடிக்கை தண்டனை கரெக்ட். பிஜேபி வந்து சரியா அவங்க லைன்ல வராங்க, இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லலாம். இப்ப நீங்க எதிர்பார்க்கறது கட்சி அவங்க மீது நடவடிக்கை அதே மாதிரி எச் ராஜா அவர்கள் ஒரு வன்முறை இதே மதிமுக பொதுச் செயலாளர் இது மாதிரி சொல்லியிருந்தோம்னா அதையும் நாங்க கண்டிப்போம். மார்க்சிஸ்ட்கள்னா மதிமுகவோட பொதுச் செயலாளர் ராஜாவை நீ நடமாட முடியாதுன்னு சொல்லி அதையும் நம்ம கண்டிப்போம். இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்பாடு வந்தாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அது நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் என் கட்சியை சார்ந்தவர் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நான் அனுமதிச்சேன்னு வச்சுங்க. அது அவர் கூட சொன்னார், மணி மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அவர் கொலை செய்தாலும் தூக்குடுல போட்டா அது கண்டிப்பா ஏத்துப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருங்க நான் கோர்ட் ப்ரொசீஜர் சொல்றேன். நீங்களே அட்வொகேட், உங்களுக்கு கோர்ட் ப்ரொசீஜர் தெரியும். ஜட்ஜி கிட்ட போய் நீ இந்த தீர்ப்பு தான் கூடுன்றது வந்து யாராலும் சொல்ல முடியாது. ஆர்குமெண்ட்ல தான் வரும். எனவே மதசார்பின்மை இந்த நாட்டில் பாதுகாக்கப்படும். ஆரம்பத்துல ஒரு விவாதம் வந்தது. இவர் வந்து அவரை காமிச்சே சொன்னார், அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, பட் எங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஒரு தீவிரமான கடவுள் நம்பிக்கை உடையவங்க. இவங்க வந்து பல கடவுள் நம்பிக்கை உள்ள மற்ற மதத்தினர். ஆனால் நாங்கள் 3 பேரும் நண்பர்களாக இருக்கலாம். 4 பேருமே நண்பர்கள். அதாவது பல கடவுள் உள்ளவங்க, ஒரு கடவுள் உள்ளவங்க, ஒரு கடவுள் அவர் அல்லான்னு சொல்றவங்க, இயேசுன்னு சொல்றவங்க, கடவுளே இல்லை இந்த உலகத்தில், மதம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடதுசாரிகள். நாங்கள் கருத்துக்களால் வேறுபட்டாலும் நாங்கள் அனைவரும் நண்பர்களாக இந்தியர்களாக இருக்கலாம், நாங்க சரி. ஆனா எல்லாரும் இந்துக்களா இருங்க, ராமர் பிள்ளையா இருங்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு, மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இப்ப அவங்க முழுமையா கருத்து வேறுபாடு உள்ள இடதுசாரிகளும் இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள இவரும் ஒரே கருத்துல ஒன்றாம் போகும்போது, அதாவது ஒரே இதில் ஒன்று போகும்போது ஏன் வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபி மட்டும் நீங்க வந்து முஸ்லீம் இந்துவாருன்னு ஏன் சொல்லணும்? அவர் அப்படி சொல்லலையே, அவரை கம்யூனிஸ்டாருன்னு சொல்லல, இவர் அவர் முஸ்லீமாருன்னு சொல்லலையே. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, நீ முஸ்லீமாரு ஆனா இந்துவா இருக்காது, அவருடைய நாம எடுத்துக்கிட்டு இந்த சப்ஜெக்டினுடைய அவர் இந்து தானே, இந்து மதம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, கடவுள் மறுப்பு கொள்கை இந்து மதம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கும் வழி கொடுத்திருக்கிறது. அதனால சர்வ சுதந்திரத்தையும் இப்படித்தான் இருக்கணும்னு நாங்க எந்த கட்டுப்பாடுகளையும் இந்து மதம் விதிப்பதில்லை. அதனால அவருடைய விருப்பம், தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம் எப்படி வேணா இருக்கலாங்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதுதான் அந்த அளவுக்கு இந்து மதம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது, வேற எந்த மதமும் அந்த மாதிரி கொடுத்ததில்லை. அதனால இந்து மதம் கொடுத்திருக்கிறது, அதனால அவர் பேச முடியுது. அதனால இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நாடு முழுக்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த நாட்டினுடைய நிறைய முறை சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க, இந்த நாடு வந்து பன்முகத்தன்மை கொண்டது, இது வந்து முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அதனால இது பன்முகத்தன்மை கொண்டது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இந்த நாட்டினுடைய மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இதனுடைய அடிப்படை பிரதிபலிப்பாக தான் இந்த நாட்டினுடைய எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. பின்னாலேயும் சரி, இதனுடைய பெரும்பான்மை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தா இருக்கு. ஒரே விஷயம் இது முடிச்சிடறேன். யார் இந்த விஷயத்தை சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பெரும்பான்மை இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை சமுதாயம் எப்படி இருக்கிறதோ அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை புறந்தள்ளிவிட்டு பன்முகத்தன்மை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் இந்த நாடு ஒழிந்து போகும் அப்படின்னு இந்த நாடு வந்து ஒரு செக்குலர், அதாவது அனைத்து மதத்தினருக்கு பொதுவான ஒரு நாடு. இந்திய அரசியல் சட்டத்திலே இருக்குது. அது ஏன் இருக்கிறது என்றால், அது சட்டம் போட்டு ஒரு விஷயத்தை நாட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. அது மக்களுடைய மனத்துல வந்து ஹிந்துத்துவம் என்ற நான் முதல்ல சொன்னேன் என்ற ஒரு பன்முகத்தன்மை. வழக்கறிஞரா நீங்க இருக்கீங்க, நீங்க அதை ஏத்துக்கலையா? உங்க சட்டம் போட்டு ஒரு விஷயத்தை இந்த நாட்டில் கொண்டு வர, நான் சிறிய உதாரணத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த நாடு வந்து தொடர்ச்சியாக இதே பன்முகத்தன்மை கொண்ட நாடாக எத்தனை வருடங்களானாலும் நீடித்து நிலைக்கும். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய அடித்தளம் இந்துத்துவம். ஆனால் இதே நாட்டின் ஒரு பகுதியாக இருந்து இப்போ வேற இருக்கின்ற பாகிஸ்தான்ல ஏன் அந்த பன்முகத்தன்மை இல்லை? 15% இருந்த இந்துக்கள் இன்றைக்கு வெறும் 10 லட்சம் மட்டும்தான் பாகிஸ்தானில் இந்துக்களாக ஏன் இருக்கின்றார்கள்? இதே விஷயம் தான் ஏன் பங்களாதேஷில் இருக்கின்றது? ஏன் பாகிஸ்தானிலும் பங்களாதேஷிலும் இல்லாத ஒரு விஷயம் இந்தியாவில் ஏன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து ஹிந்துக்கள் அங்க விட இங்க மக்கள் நிம்மதியா அமைதியா இருக்காங்களே, அங்க எப்ப பார்த்தாலும் ஒரு வன்முறை. இங்க மக்கள் அமைதியா இருக்காங்க. நீங்க எதுக்கு அதை போய் முன்னுதாரணமா எடுக்கிறீங்க? நமக்கு கிடையாது. நீங்க நீங்க ஹிந்துத்துவத்தை இந்த நாட்டில இருந்து நீங்க விரட்டி விட்டீங்கன்னா எது வரும்னா பாகிஸ்தான் இஸ்லாம் தான் வரும். நிச்சயமா உங்க நிறைவு கருத்து இஸ்லாம் தான் வரும். உங்க நிறைவு கருத்து. இந்த நாட்டுக்கு கடுகளவும் தொடர்பு இல்லாத ஒரு தத்துவம் உண்டென்றால் அது இந்துத்துவம்.
இஸ்லாம் ரொம்ப இந்துத்துவம் என்றால் ஆமா. ஏன்னா இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்த மதம். இந்த நாட்டிலே சம்பந்தமற்ற கருத்து முதல் மனிதர் ஆதம் தமிழர், அவர் பேசிய மொழி தமிழ். அதான் நாம் சாம்ஸ்கி உட்பட வழிமொழிகிறார். அவருடைய மகன் எனக்கு தெரியல. ஆதம் பிசிராந்தையார், இலக்கியம் படிக்கல. பிசிர் என்ற ஊரை சேர்ந்த ஆதத்தின் தந்தையார் பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன் வரலாறு இருக்குது. ஹவ்வா தான் அவ்வை. இப்படி என்ன இருக்கு, ஆவலன் காவலன், அதான் ஆபில் காபில். இப்படி எல்லாம் அது வேறு ஒரு தளம். நேரம் நெருக்கடியா இருக்கு. சொல்ல வருவது தமிழிலிருந்து தான் எல்லாம் வந்தது. அரபி உயர்வு தமிழ் தாழ்வு என்று எந்த தமிழ் முஸ்லிமும் சொல்ல மாட்டான். நீச பாஷை என்று சொல்ல மாட்டான். நீங்க எப்படி சொல்றீங்கிறது எல்லாருக்கும் இவர்களுடைய தந்திரமே திசை திருப்புவது, தங்களுடைய பெரும்பான்மை வாதத்தை கொண்டு வந்து தமிழ் என்ற போர்வை இட்டு நுழைக்க பார்ப்பது, அதெல்லாம் கிடையாது. உண்மை இங்க என்னவென்று சொன்னால், மிக குறுகிய உழைக்காமல் உண்ணக்கூடியவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களை மென்மேலும் வஞ்சிக்கக்கூடிய, எவனுடைய காதில் தவறியும் கல்வி விழுந்து விட்டால் அவர்கள் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று எழுதி வைத்தார்களோ அவருடைய நலன்களை பாதுகாப்பதற்கு இருக்கின்ற முகமூடிக்கு பெயர் இந்துத்துவா. மற்றபடி என்னுடைய சாதாரண இந்து சகோதரனுக்கும் இவர்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. எப்படி வெடிகுண்டு வைக்கக்கூடியவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லையோ அதுபோல சாதாரண இந்து குடிமக்களுக்கும் என்னுடைய தொப்புள் கொடி உறவுக்கும் இவருடைய தத்துவத்திற்கும், இவருக்குன்னு சொல்ல, இவருடைய தத்துவத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் இங்கே வாழவும் ஆளவும் சமமாக பழகவும் உரிமை இருக்கின்றது. சொன்னாரு காந்தியடிகளை கொன்றவர்கள் அயோக்கியன்னு சொன்ன. நான் என்ன சொல்லணுங்கிறது நீங்க தீர்மானிக்காதீங்கன்னு சொன்னீங்க. நியாயமான வாதம், நியாயமான வாதம். நீங்க நான் என்ன சொல்ல வேண்டும், நான் அயோக்கியன்னு சொல்ல மாட்டேங்க, நான் தவறானவன் அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த இடத்துக்கு வாங்க. இப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் எப்படி தீர்மானிக்க முடியாதோ, என்னுடைய அடையாளம் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. நிரஞ்சன் ஜோதி முதல்ல அமைச்சரவையிலிருந்து நிற்கப்பட வேண்டும். அவர்கள் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது யார் பேர், அக்பருதீன் உவைசி பேசினாலும் சரி, அல்லது முஸ்லிம் பேர் வைத்த கிறிஸ்தவ பேர் வைத்த என்பதெல்லாம் அல்ல. செய்த செயலை பாருங்கள், செய்த ஆளை பார்க்காதீர்கள். தப்பு செய்தால் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுவது உங்களுக்கு என்ன கைது செய்து பாருங்க. சொல்றேன், நிறைய வரலாறு சொல்ல முடியும். அமைதியை விரும்பக்கூடிய தீநிலாகின்னு கூட ஒரு மதத்தை கொண்டு வாங்க. இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் ஏத்துக்கல. ஏன் அது ஒரு முயற்சி ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அந்த முயற்சி தோத்து போகுது என்பது வேற விஷயம். நிறைய வருது இந்த மாதிரி, நிறைய வரலாற்று ரீதியாக மதங்களை நிறைய பண்ணலாம், மத கலவரங்கள் மற்றது இதெல்லாம் சேர்த்து சொல்லலாம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சொன்னது இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்துத்துவா என்பது இது கூடாலே என்ன வருதுன்னு சொன்ன இடையிலேயே இந்துத்துவா அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து கையாளப்படுது. இப்போ இந்துத்துவாவுக்கு நிறைய சிந்தனை கோத்தில் ஏராளமான விஷயங்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுத்தாச்சுன்னா இப்போ ஒரு நீண்ட நெடிய விவாதம் என்பது பண்ண வேண்டியிருக்காரு. ஆமாம், சிந்தனை கோத்தில் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னால் டிஸ்கஷன் வேறு இன்னும் ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, நான் இந்து இல்லை அப்படின்றது அதே மாதிரி என்ன, நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்று என்ன நான் தீர்மானிக்கக்கூடாது. இந்து என்பதை நம்ம சொன்ன 1799க்கு முன்னாடி இல்லை, வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் தான் முதல் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்து அப்படின்னு சொல்லி அதர்ஸுக்கு பதிலாக இந்துன்னு போடுறாரு. அப்போவே இன்னொன்று கூட என்ன வருதுன்னா, புத்த மதங்கள் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்க, என்ன நீ சேர்க்காதல்ல, ஏன்னு கேட்டினா தொட்டா தீட்டு என்று இருக்கக்கூடிய இதில் போய் என்ன நீ வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் மிகப்பெரிய அளவு வாதாடுறாரு. ஏன் வாதாடுறாரு, ஏன் புத்த மதத்தை தழுவுறாரு, ஏன் வந்து கிறிஸ்துவலாக மாறுறாங்க இங்கே இருக்கிறவங்க. இந்து மதம் அவர் என்ன சொல்றார், விவேகானந்தர் அற்புதமாக சொன்னார், இந்து மதத்தில் இந்த மாதிரி நீ வந்து இந்த படிநிலைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அதை யாரும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானே அழிந்து விடும் என்று யார் சொல்றா, நான் சொல்லலை, இவர் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் சொல்லல, விவேகானந்தர் சொன்னது. இது
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இஸ்லாம் நீ இதுக்குள்ள அடுக்கு வென்றதுன்னு அவர் எழுதியிருக்காரு. அது எழுதியிருக்காரு. இப்ப இதுலயே கூட என்னன்னா நான் அதே அதாவது இல்ல அதுல என்னன்னா அதாவது சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் என்ன சொல்றான்னு சொன்னா அதே அம்பேத்கர் கூட நான் முடிக்கிறேன் முஸ்லிம் மதமோ கிறிஸ்தவ நாட்டினுடைய மதமாக நீ வந்து வண்டியில வாங்க முடிக்கிறேன். அதாவது இளங்கோ இது மாதிரி அடுத்தது நீங்க சிரமமா இருக்கும். சொல்ற அதாவது இஸ்லாத்துல என்ன சொல்லுதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வட்டிக்கு வாங்காதன்னு சொல்றாரு. ஒருத்தனை இதுவா இருந்தா அவருக்கு நீ உணவளித்து அவனை பாதுகாத்துடுன்னு சொல்றாரு. அவளுக்கு போடக்கூடிய பண்டிகைகளுடைய பல்வேறு அம்சங்கள் இதெல்லாம் சொல்லுது. அப்ப மதம் உனக்கு என்ன சொல்லி தருதுன்னு வருது. இப்போ மார்க்ஸோட ஒரு கட்டம் என்ன வருதுன்னா நீ இது மனிதனுக்காக தான், யார் எந்த மதத்தின் எல்லாத்தையும் கொள்ளுது அதன் மேலே நின்றுக்கிட்டு அன்பையும் மற்றெல்லாம் போதிக்க முடியாது. ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அல்லது ஒருத்தனோட எலும்பு கூடு மேலே நின்று கொண்டு நான் வந்து அன்பை போதிப்பேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ பொதுவாக என்ன தேவைப்படுதுன்னா அவர் மாற்றி அவங்கவுங்க வணங்குவதிலையும் செய்வதிலையும் ஒன்றும் தவறே கிடையாது. அது அவங்க விருப்பம். என்ன கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இல்லை, என்னை கேட்டால் வந்து ராமூர்த்தி ஹெல்ப் பண்ணுவார், இளங்கோ ஹெல்ப் பண்ணுவார், இல்லை ஆஜாக்கணி ஹெல்ப் பண்ணுவார், இல்லை ஜீவன் வருவான்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஏன்னா கூப்பிட்டா எல்லாம் ஒரு வேடிக்கை கூட சொல்லுவாங்க, நீ எல்லா கடவுளையும் கூப்பிட்டா யாரும் வந்து காப்பாற்ற மாட்டேன்னா இவங்க தான் காப்பாற்ற. என்னுடைய கொள்கை மக்களுக்கு அபின்ங்கிறது உங்க கொள்கை. அபின்லாம் சொல்ல அது எப்போ சொல்றாரு அபின்னு இந்த மாதிரி வெறி பிடிச்சா அது அபினா மாறிடும், போதையா மாறிடும். போதையா மாறக்கூடாது. அதை நீ பயன்படுத்த மயக்க மருந்து குளோரோஃபார்ம் எவ்வளவு பயன்படுத்தணும் அதிகமா போனா என்ன ஆகும். அதாவது மதத்தின் பேரில் யார் எந்த மதம் எந்த இது செஞ்சாலும் அது கண்டிப்பா கண்டிக்கிறீங்க. ஆமா அதாவது இப்போது அந்த எம்பி பேசிதான் பிரச்சனை. இதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. எம்பிக்கு வந்து என்னன்னா தண்டனை, எம்பிக்கு நம்ம தூக்கு தண்டனையா கேட்கிறோம், இல்ல வேற என்ன தண்டனை கேட்கிறோம், பதவி நீக்கம். நீங்க பதவி நீக்கம் பண்ணுங்க. அதே இடத்துல வேற ஒரு எம்பி வருவாங்க, உடனே பிஜேபி எம்பியே வரட்டும். ஆனா என்ன பிஜேபி தலைமை மேல என்ன நம்பிக்கை வரும், அல்லது மக்கள் இந்திய மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? யாராக இருந்தாலும் இல்ல நல்ல நேம் இல்லை, யாராக இருந்தாலும் அரசியல் சட்டத்தின் பிரகாரம் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் நேர்மையாக நடந்து அரசியல் கட்சிகள் மேல நம்பிக்கை வராது. அரசியல் கட்சிகள் மேல நம்பிக்கை வராது. மதானி நல்லவரா கட்டவரா எனக்கு தெரியும். மதானியை பத்தி நீங்க நல்லவரா கட்டவரா எனக்கு தெரியும். ராமகோபால் சொல்றாரு இது விவாதம் போயிட்டு இருக்கு. குண்டக்குடி அடிகளார் வந்து எங்க மேடையில பேசுறாரு, இவனை வேணா வா குண்டக்குடி அடிகளார் தீவிரவாதிகளை நாங்க ஆதரவே கிடையாதுங்க. நீங்க போதுமான கருத்து நம்ம பேசிட்டோம். சட்டத்தை காப்பாற்றுறது சங் பரிவாரத்தை காப்பாற்றுறது சட்டசபையை பாராளுமன்றத்தை காப்பாற்றுறது பாராளுமன்றத்தை ஒரு இடிக்கிறேன்னு வந்து சட்டத்தை மாத்திட்டா பிரச்சனை ஆயிடும் நமக்கு. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த பிரச்சனையில், அதாவது சர்ச்சைக்குரிய பேச்சு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி பேச்சுகள் போன்ற எல்லா கட்சிகள் மீதும் இருக்கிறது என்பதை இங்கு வந்திருந்த அனைவரும் சொல்லியிருந்தார். இருந்தாலும் பாரதிய ஜனதா இது போன்ற விஷயங்களை சொல்லுவது என்பது இதற்கு முன்னாலும் சொல்லியிருக்கிறது தத்துவம் சார்ந்த விஷயம் என்கிற விமர்சனம் கடுமையாக வந்தது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களை மதத்தின் பேராலோ ஒரு குறிப்பிட்ட பேராலோ இழிவுபடுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு இவர்கள் மன்னிப்பு மட்டும் இல்லாமல் அந்த பதவியை விலக்கினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் என்கின்ற வாதம் வைக்கப்பட்டது. இது பாரதிய ஜனதா மட்டுமல்ல, யார் செய்தாலும் இவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கு ஆழமாக வைக்கப்பட்டது. இந்த விவாத அரங்கம் நிச்சயமாக பல்வேறு விஷயங்களை சில நேரங்களில் சில சமயங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் பரபரப்பாக நடைபெற்றாலும் பல்வேறு விஷயங்களை தந்த நிகழ்வாக இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமூர்த்தி அவர்களுக்கும், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களுக்கும், இந்து முன்னணியை சேர்ந்த இளங்கோவன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பீம்ராவ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.